அனைவருக்கும் வணக்கம். நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா காஞ்சிபுரத்தில் ஐயா வணக்கங்க ஐயா. காஞ்சிபுரம் சாது குமார காலத்தி ஐயாவுடைய பேர். இப்போ இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் பற்றிய தகவல் ஐயா சொல்லுவாங்க. அந்த கோயிலை பற்றி தகவல் சொல்லுங்கய்யா. வணக்கம். காஞ்சிபுரம் வளர்ச்சி இல்லாத காலத்திலே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் அமைந்தது. ஆதி புராண காமாட்சி காளிகாம்பாள் என்று சொல்லப்படுவது இந்த இப்போது உள்ள காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்புறத்தே உள்ளது. வளர்ச்சி இல்லாத காலத்திலே காஞ்சிபுரம் இருக்கும்போது ஆதி காளிகாம்பாள் தினந்தோறும் ஒரு உயிரை காவு வாங்குவதாக சொல்வார்கள் முன்னோர்கள். அப்போது காஞ்சிபுரத்துக்கு ஆதிசங்கர் எழுந்தருளியிருந்த போது அவரிடம் மக்கள் எல்லாம் முறையிடும் போது சரி அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த காமாட்சியம்மன் சன்னதி வீதியிலே இரவு படுத்திருந்து அந்த காளிகாம்பாள் இரவு அந்த உயிர் பலியை கொடுக்க செல்லும் போகும்போது ஆதிசங்கரை தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி உயிர்களை வளம் காவெடுத்தால் இந்த நகரம் எப்படி முன்னேறும், மக்கள் எல்லாம் எப்படி வளர்ச்சி அடைவார்கள் என்று கூறி அந்த அம்பாள் இடத்திலே சத்திய வாக்கு வாங்கி அந்த அம்பாளை ஸ்ரீசக்கரத்திலே உட்கார வைத்து காளிகாம்பாளை பிரதிஷ்டை செய்து வைத்து இனி மக்களை பயப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு சங்கரமடம் அமைந்து அவர்கள் காளிகாம்பாளை ருத்ரமாக இருக்கிறது, அது கோபம் தனியவில்லை என்று சொல்லி அவர்கள் மடத்தின் சார்பாக சாந்த சுதமாக ஒரு காமாட்சி அம்பாளை பிரதிஷ்டை செய்து அந்த ஆலயத்தை கட்டி அதுதான் இப்போது ஓஹோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காமாட்சி அம்மன் சன்னதியிலே காமாட்சி அம்பாள் உயர்ந்து நிற்கின்ற கோபுரமாக காமாட்சி அம்பாள் ஆட்சி செய்து வருகிறார்கள். காமாட்சி அம்பாள் ரொம்பவும் மகிமையும் சிறப்பும் வாய்ந்த அந்த அம்பாள், அதைவிட காளிகாம்பாளும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இதன் மத்தியிலே ராகுகேது ஸ்தலமும் இருக்கிறது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் சன்னதி காஞ்சிபுரம் சங்கர மடத்துக்கு கட்டுப்பட்டதாக அவர்கள் நிர்வாகத்திலே உள்ளது. ஆகவே காமாட்சி அம்பாளை இந்த இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்து மக்களும் தரிசிக்காமல் யாரும் இருந்ததில்லை. வாரந்தோறும் இங்கு அதிகமான அளவிலே மக்கள் கூடுகிறார்கள். மிக மிக சிறப்பு வாய்ந்த இடம் காஞ்சி காமாட்சி அம்பாள் சன்னதி. நன்றிங்க. நன்றி.